Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now Miss Shravanee ma'am. So எல்லாருமே live வந்தாச்சா? Okay. So sorry for the delay. So today's class கொஞ்சம் super fast தான் வந்து இருக்க போகுது. We are going to complete chapter 8 உடைய book back questions. Okay. So உங்களுக்கு வந்து already வந்து if you know அந்த what is that நம்மளுடைய 1 mark question choose Phillips இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும் அப்படினா என்ன பண்ணுங்க எனக்கு chatல ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. Okay வாடா சூப்பர் யாரெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கீங்க எவ்ரிபடி ஸ்மாஷ் தி லைக் பட்டன் ஓகே சோ எல்லாரும் லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியாடா ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா எல்லாரும் ஆர் யூ ஆல் ரெடி can we start ஓகே சூப்பர் சோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா சோ சாப்டர் 8 சோ இந்த சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படினா 10th கா இருக்கட்டும் 11th கா இருக்கட்டும் 12th கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான முக்கியமான ஒரு சாப்டர் ஓகே சோ நீங்க வேதாந்துல ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல சென்னையில அண்ணா நகர் வேலுச்சேரி தாம்பரம் ஆவடி பெரம்பலூர் பெருங்களத்தூர் அண்ட் மதுரை திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் வந்து இருக்கு if you want to study there அப்படினா book visit அப்படின ஒரு லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி fill பண்ணிக்கோங்க சரியா so let's begin without wasting a single second okay வாடா super so first the number of periods and groups in the periodic table நல்லா புரிஞ்சுக்கோங்க periodic table இருக்குலையா அங்க அதுல horizontal rows தான் நம்ம வந்து we call it as periods இல்லையா and then vertical columns நமக்கு இருக்கும் இல்லையா சோ அந்த vertical columns தான் நம்ம group அப்படினு வந்து சொல்லுவோம் சோ ஒரு periodic tableல நமக்கு 7 periods and 18 groups வந்து இருக்கும் there will be 7 periods and 18 groups very good கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க the basis of modern periodic law is இப்போ இருக்கக்கூடிய இந்த periodic table எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அட்டாமிக் நம்பரா அட்டாமிக் மாஸா ஐசோடோபிக் மாஸா இல்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா based on atomic number தான் நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் so atomic numbers is the right answer the dash group contains the member of halogen family so இந்த ஹாலோஜன்ஸ்ல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி நான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணுங்க fluorine chlorine bromine iodine FCBI அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க FCBI find the CBI அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க so fluorine chlorine bromine iodine இவங்கலாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க ரொம்ப highly electronegative இருப்பாங்க ஏனா அவங்க கிட்ட சுத்தி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 7 எலக்ட்ரான் இருக்கும் இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா completely filled ஆயிடுவாங்க so they will be highly electronegative 17th group very good 17th group 15th group nitrogen family nitrogen 16th group carbon family chalcogen and 18th group noble gases inert gases அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ 17th group தான் halogen where fluorine chlorine bromine iodine லாம் வர போகுது blurrா இருக்கா இப்போ ஓகேவா கொஞ்சம் அந்த ஸ்கிரீன்ல அந்த குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ்ல சரியா ஓகேடா சோ அடுத்து dash is the relative periodic property atomic radii ionic radii electron affinity electronegativity இதுல relative periodic property வந்து எது so periodic propertiesல நம்ம இது எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையாடா atomic radius right ionic radius and then electron affinity என்ன வரும் electronegativity very good so electronegativity அப்படினா என்னது what is electronegativity the tendency to attract the shared pair of electrons யாருக்கு இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி அதிகமா இருக்கோ அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் we call them as highly electronegative அப்படி நம்ம வந்து சொல்லுவோம் we call them as highly electronegative அப்படி வந்து சொல்லுவோம் okay so the tendency to attract the shared pair of electrons
ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் யார் பயங்கரமா பிடிச்சி அட்ராக்ட் பண்றாங்களோ அவங்கள தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட் இஸ். சோ இந்த ரஸ்ட் பேஸ்டு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. ஓகே, so what is the chemical formula of rust? Chemical formula of rust தெரியுமா? Very good. Fe2O3.XH2O. நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. Fe2O3 இருக்கணும். Fe2O3.XH2O. rust எப்படி ஃபார்ம் ஆகுது? due to atmospheric moisture. So atmosphere ல என்ன இருக்கும்? oxygen இருக்கும் and water moisture இருக்கும் இல்லையா? atmosphere ல வந்து ஆக்சிஜனும் இருக்கும், மாய்ஸ்சர் வாட்டரும் இருக்கும். சோ இந்த வாட்டர் அண்ட் ஆக்சிஜனால தான் நமக்கு இரும்புல வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அயன் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். சோ Fe2O3.XH2O. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா in aluminothermic process the role of aluminium is. aluminothermic processல அலுமினியம் உடைய ரோல் வந்து என்னது? in aluminothermic process what is the role of aluminium? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்குமா, இல்லனா ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்குமா, ஹைட்ரோஜனேட்டிங் ஏஜென்ட்டா, இல்ல சல்பூரைசிங் ஏஜென்ட்டா? very good, very good. it will be acting as a reducing agent. okay, so பாத்தீங்க அப்படினா reducing agent இருக்கும். reducing agent என்ன பண்ணும்? தான் கூட இருக்கிறத reduce பண்ணும். what is reduction? hydrogen add ஆச்சுனா reduction, oxygen கம்மி ஆச்சுனா that is 9 student உங்களுக்கு 7 மணிக்கு அடுத்த கிளாஸ் இருக்குடா. ஓகே, oxygen add ஆச்சுனா oxidation. ஓகே, இதே hydrogen add ஆச்சு அப்படினா என்னது? that is reduction. hydrogen வந்து add ஆச்சு அப்படினா அது வந்து என்னது? that is reduction. ஓகே, சூப்பர். சோ அடுத்து பார்க்கலாமா? next வந்து பாத்தீங்கன்னா the process of coating of surface of metal with a thin layer of zinc is called. இப்போ துரு பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க? கோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் மேல இன்னொரு மெட்டலை வந்து கோட் பண்றாங்க. அதாவது அயன் மேல ஜிங்க கோட் பண்றாங்க, இல்லனா காப்பர் மேல ஜிங்க கோட் பண்றாங்க. ஏன்னா இந்த ஜிங்க் வந்து atmosphere ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் ஆக்சைடா மாறிடும். so that அந்த ஜிங்க் ஆக்சைட மீறி atmosphere இருக்கிற ஆக்சிஜனோ இல்ல வாட்டரோ உள்ள என்டர் ஆக முடியாது. சோ உள்ள இருக்கிற மெட்டல் வந்து corrosionல இருந்து prevent பண்ணலாம், துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக. hi ரித்விக், வெல்கம் வெல்கம். so it is called as galvanization. galvanization. okay, அடுத்து which of the following have inert gas 2 electrons in the outermost shell? okay, so எதுல வந்து நமக்கு எது வந்து ஒரு inert gas? 18th group. ஆனா outermost shellல ரெண்டே எலக்ட்ரான் தான் இருக்கும். ரெண்டே எலக்ட்ரான் தான் இருக்கும். அது ஹீலியம். ஓகே, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon. இதுல மத்தவங்க எல்லார்கிட்டயுமே ஆர்கான்ல, கிரிப்டான்ல, xenonல எல்லார்கிட்டயுமே 8 எலக்ட்ரான் இருக்க போறாங்க. ஆனா ஹீலியம்ல மட்டும் தான் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க போறாங்க. சரியா? so hydrogen, helium. heliumல தான் நமக்கு outermostல there will be 2 electrons. okay, super. neon shows 0 electron affinity due to. neon வந்து electron affinity னா என்ன தெரியுமா? electron liking. affinity அப்படினாலே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். கிரிப்டான் டா, ஐக்கிலர், கிரிப்டான், KR னா கிரிப்டான். எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன தெரியுமா? எலக்ட்ரானை பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். யார் ஏன் வந்து நியான் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி 0, இட் டு நாட் ஷோ எனி அஃபினிட்டி டுவர்ட்ஸ் எலக்ட்ரான், ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நியூட்ரான்ஸ்னாலயா, எலக்ட்ரான்ஸ்னாலயா, சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனாலயா, இல்ல டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுனாலயா? இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா அதுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா இருக்கோ அப்போ அந்த எலிமெண்ட் வந்து நமக்கு இட் ஷோஸ்
zero electron affinity அப்படி நம்ம சொல்லலாம். Then we can tell it shows zero electron affinity. Dash is an important metal to form amalgam. Amalgam form ஆகிறதுக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட்? gold, magnesium, aluminum, mercury. எதுடா? very good, very good. mercury, mercury. சரியா? so எந்த ஒரு மெட்டலை நீங்க வந்து மெர்க்குரி கூட வந்து நீங்க மிக்ஸ் பண்றீங்களோ, அலாய்னா என்னது? ரெண்டு மெட்டலை நம்ம மிக்ஸ் பண்றதுதான் we call it as alloy. கரெக்டா? சோ இப்போ நம்ம வந்து அமால்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெர்க்குரி Hg வந்து நம்ம எனி மெட்டல் கூட நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா we call that as amalgam. அடுத்து fill in the blanks போலாமா? யாரெல்லாம் இப்போ சாட்ல இருக்கீங்க? Can you put a fire in the chat? எல்லாரும் இருக்கீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து லைக் பட்டனையே ஸ்மாஷ் பண்ணல போலயே. யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர். full session you have to attend. சரியா? ஓகே. if the electronegativity difference between two bonded atoms in a molecule is greater than 1.7, the nature of bonding is. நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த சாப்டர் இந்நேரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இல்லையா? by this time you must have completed the chapter, right? 1 minute, I'll be back. ionic bond, very good, very good. okay, so bonding la நம்ம ionic bond படிச்சிருப்போம் இல்லையா? ionic bondல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும், ஒரு எலிமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கும்? எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கும். கரெக்டா? so that is called as ionic bond. so அடுத்த கேள்வி யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். dash is the longest period in the periodic table. so periodic table எது வந்து longest period? which is the longest period? you can hear my voice, right? yes, வாய்ஸ் என்னப்பா கேக்குதானடா? yeah, sixth period, very good ரா. so sixth period தான் நமக்கு longest period. so sixth period is the longest period. okay, அடுத்து dash forms the basis of modern periodic table. so modern periodic table உடைய ஒரு முக்கியமான ஒரு basis வந்து எது? நம்ம எதை பேஸ் பண்ணி இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்? அட்டாமிக் மாஸா, அட்டாமிக் நம்பரா, அட்டாமிக் வெயிட்டா? வெரி குட். அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணோம். கரெக்டா? ஸோ பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். ஓகே, சோ அட்டாமிக் நம்பர் பேசிஸ்ல தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும். அடுத்ததா if the distance between chlorine atoms in Cl2 molecule is 1.98 angstrom, then the radius of chlorine atom is. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரும்? do you know? 0.99 angstrom. very good. 0.99 angstrom. so chlorine molecule la Cl ரெண்டு chlorine atom க்கு நடுவுல இருக்கிற distance வந்து 0.99. okay, super. அடுத்து போலாமா? among the given species A minus னா என்ன தெரியுமா? anion அர்த்தம். negatively charged atom. negatively charged அப்படினா என்னது? அது ஆனயான் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா A plus அப்படின்னா அது வந்து கேட்டயான் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கேட்டயான். அண்ட் A வந்து ஒரு எலிமெண்ட். A அப்படின்னா அது ஆனயானும் கிடையாது, கேட்டயானும் கிடையாது. அதுகிட்ட ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் வந்து இருக்கு. புரோட்டான் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப அதுகிட்ட ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஆனயான்ல ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, அதனால தான் நெகட்டிவ் சார்ஜ். கேட்டயான்ல ஒரு பாசிட்டிவ் அயான் அதிகமா இருக்கு, அதனால தான் அது பாசிட்டிவ் சார்ஜ். சோ
the smallest one in sizes. இப்போ cation anion நமக்கு எது வந்து சின்ன சைஸா வந்து இருக்கும்? வெரி குட். cation தான் எப்பயுமே சின்ன சைஸா இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன ஒரு மெத்தட் தான். நீங்க இதை மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஆட்டம் இருக்கு, கரெக்டா? நம்ம ஆட்டம் உடைய சென்டர்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். சோ இந்த நியூக்ளியஸ்ல என்னப்பா இருக்கு? நமக்கு புரோட்டான்ஸ் இருக்கு. இந்த புரோட்டான்ஸ் தான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ A+ அப்படின்னா அதுல புரோட்டான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுல புரோட்டான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கரெக்டா? அப்போ அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கிற அந்த எலக்ட்ரானை புரோட்டான் வந்து என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பெல் பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணுமா, ரிப்பெல் பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணும், சரியா? சோ இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை இந்த புரோட்டான் அட்ராக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, சோ அதனாலதான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுதுன்னா இந்த மாதிரி இது புல் வந்து அதிகமா இருக்கும். சோ தட் நம்ம சைஸ் வந்து கம்மியா இருக்கும். சோ கேட்டயானுடைய சைஸ் will be lesser. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, the scientist who propounded the modern periodic law is. சோ எந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த மாடர்ன் பீரியாடிக் லா வந்து கொடுத்தாங்க தெரியுமா? ஹென்றி மோஸ்லி. வெரி குட், சூப்பர். சோ எந்த சயின்டிஸ்ட்பா? ஹென்றி மோஸ்லி. ஓகே, சோ ஹென்றி மோஸ்லி. ஓகே, MOSELEY. LEY டா. MOSELEY. Across the period ionic radii. Across the periodல நமக்கு ionic radii வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்கிரீஸா டிக்ரீஸா? இன்கிரீஸா டிக்ரீஸா? டிக்ரீஸா, கரெக்டா? வெரி குட். அயானிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸா? எஸ், டிக்ரீஸ் ஆகும் நமக்கு, சரியா? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஆனா அலாங் த குரூப் அப்படின்னு இதே மாத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. அப்படியே நான் இந்த கொஸ்டினை வந்து மாத்துறேன். சோ 8th கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன். சோ அக்ராஸ் த இல்லனா டவுன் த குரூப் அப்படின்னு வருமா? டவுன் த குரூப் ionic radii dash என்ன ஆகும்? down the group ionic radii என்ன ஆகும்? it will increase. so down the group நம்மளுடைய ionic radii வந்து என்ன ஆகும்? நமக்கு increase ஆகும், சரியா? okay, dash and dash are inner transition elements. யாரெல்லாம் வந்து inner transition elements? f blockல வந்து இருப்பாங்க. 4f and 5f ல வந்து இருப்பாங்க. very good. lanthanides and actinides. okay, so யார் வந்து நமக்கு வந்து inner transition elements? lanthanides and actinides. அடுத்ததா the chief ore of aluminium is. the chief ore of aluminium நம்ம எந்த ஓர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? எந்த ஓர்ல இருந்து அலுமினியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? very good, it is bauxite. bauxite ஓர்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, சோ bauxite உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? Al2O3 dot Al2O3 dot என்னது? 2H2O. ஓகே, Al2O3 dot 2H2O. the chemical name of rust is. rust உடைய கெமிக்கல் நேம் வந்து என்னது? கெமிக்கல் நேம் என்ன? hydrated ferric oxide. என்னது? hydrated ferric oxide, சரியா? so hydrated ferric oxide is the chemical name of rust. okay, super. so அடுத்து match the following. கரெக்ட்டா நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றும் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி.
வெரி குட். ஸோ கேல்வனைசிங்னா என்ன தெரியுமா, ஒரு மெட்டல் வந்து நமக்கு கரோட் ஆகக்கூடாது, ஓகே, துரு பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஜிங்க் கோட் பண்றதா. ஸோ இட் இஸ் கோட்டிங் வித் ஜிங்க். கால்சினேஷன், ஒரு ஓர் இருக்குல்ல, அந்த ஓரை ஆக்சைடா, ஒரு மெட்டலை ஆக்சைடா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான் கால்சினேஷன். ஓகே, சோ இப்ப ரெண்டு விதம் படிச்சுக்கோங்க. ரோஸ்டிங்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நான் இப்பயே சொல்லிடுறேன், தயவு செய்து மாத்தி கேட்டா கூட எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. ரோஸ்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, ஹீட்டிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏர் இருக்கிறப்போ ஹீட் பண்ணா அது வந்து ரோஸ்டிங், ஏர் இல்லாதப்போ ஹீட் பண்ணா அது வந்து கால்சினேஷன். ஏர் இல்லாதப்போ ஹீட் பண்ணா அது கால்சினேஷன். ஓகே, கிளியரா? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். வாட் இஸ் திஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்? ரெடாக்ஸ்னா ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நமக்கு நடக்கும், அதுதான் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லையா? வெரி குட். சோ அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a redox reaction. ஏன்னா அதுல நமக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. டென்டல் ஃபில்லிங், நம்ம வாயில எல்லாம் டென்டல் வச்சு ஃபில் பண்ணுவாங்கல்ல, பல்லெல்லாம் சொத்தையாயிடுச்சுன்னா, அது என்னது, சில்வர் டின் அமால்கம். வெரி குட், சில்வர் டின் அமால்கம் தான் இந்த டென்டல் ஃபில்லிங்ல நடக்கும். குரூப் 18 எலிமெண்ட்ஸ், குரூப் 18 எலிமெண்ட்ஸ் எதுலப்பா வரும்? குரூப் 18 elements are called as noble gases. Group 18 elements are called as noble gases. Next, coming to the true or false. Fast எல்லாரும். galvanization என்ன தெரியுமா, ஒரு மெட்டல் இருக்கு, நல்லா கவனி, இதான் என்னுடைய மெட்டல். இந்த மெட்டல் துரு பிடிக்காம நான் பாத்துக்கணும், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேல நான் ஜிங்கால கோட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி? அந்த ஜிங்க் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா மாறிடும். அந்த ஜிங்க் ஆக்சைடு ஏரோ வாட்டரோ எதையுமே உள்ள விடாது. So that's why mostly periodic table is based on mass. mostly periodic table வந்து mass பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றாங்க. True or false? False. Okay, so this statement வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து false. Okay, so false னா ஏன் false? false னா ஏன் false? அது எதை பேஸ் பண்ணி இருக்கு? atomic number பேஸ் பண்ணி இருக்கு. atomic mass பேஸ் பண்ணி இல்ல, atomic number பேஸ் பண்ணி இருக்கு. ionic radius increases across the period from left to right. தப்பு. இப்பதான் பார்த்தோம், அயானிக் ரேடியஸ்னாலும் சரி, அட்டாமிக் ரேடியஸ்னாலும் சரி, அட்டாமிக் சைஸ்னாலும் சரி, எல்லாமே அக்ராஸ் த பீரியட் டிக்ரீஸ் தான் ஆகும், டவுன் த குரூப் தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீசஸ் வராது, டிக்ரீசஸ் தான் கரெக்ட். கரெக்ட். சோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், பட் ஆல் மினரல்ஸ் cannot be called as ores. 12th ஸ்டாண்டர்ட்ல இதே தான் படிப்பீங்க திருப்பியும். எல்லா ஓர்ஸுமே வந்து மினரல் தான், ஆனா எல்லா மினரல் ஓர் கிடையாது. ட்ரூ. இப்போ எனக்கு ஒரு மெட்டல் வேணும், தங்கம் வேணும், வெள்ளி வேணும், காப்பர் வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்? what I have to do? what I have to do pa? மைனிங் பண்ணுவோம் இல்லையா? சோ மைனிங் பண்ணி எனக்கு கிடைக்கிறது தான் வந்து மினரல் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஆனா எந்தெந்த மினரல் எல்லாம் நான் ஈஸியா, சீப்பரா, ஃபாஸ்டரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரலாம் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்? ஓர் அப்படின்னு சொல்லுவேன். சோ எல்லா ஓரும் மினரல் தான், ஆனா எல்லா மினரலும் ஓர் கிடையாது. all wires are used as electric cables due to their silvery white colors. அப்படியாடா? எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னவா பண்ண முடியும் அப்படின்னா சில்வரி ஒயிட் கலரா இருக்கறனால தான் நம்ம வந்து யூஸ் பண்றோமா? நோ, ஃபால்ஸ். ஒயிட் கலர், கலர்லாம் மேட்டர் கிடையாது. அது என்ன கலரா இருந்தா என்ன, அவங்க கிட்ட குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா இருந்தா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியா மட்டும் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் heat and electricity இல்லையா? இங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் எழுதினா போறோம். மெட்டல்ஸ் ஏண்டா வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண வயர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா because they conduct electricity, electrons அது டிரான்ஸ்போர்ட் பண்ணும், அதனால தானே தவிர அது வெள்ளையா இருக்கு அழகா இருக்குங்கிறது காரணம் கிடையாது.
and alloy is heterogeneous mixture of metals. alloy அப்படினா ரெண்டு மெட்டலை நம்ம வந்து ஹெட்ரோஜினஸா நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். ஹோமோஜினஸ்னா சேம் காம்போசிஷனா இருக்கும். alloy வந்து ஹெட்ரோஜினஸா இருக்கும்ன்றாங்க. is it true or false? true or false? false. okay, so பாத்தீங்க அப்படினா இது against வந்து நமக்கு false. ஹெட்ரோஜினஸா இருக்காது, சேம் காம்போசிஷன் இருக்கும். சோ இங்க என்ன வரணும், நமக்கு ஹோமோஜீனஸ் வரணும். homogeneous. okay, super. அடுத்து பார்க்கலாமா? assertion and reason. A and R are correct. R explains A. A is correct, R is wrong. A is wrong, R is correct. A, R ரெண்டுமே correct, ஆனா R explain பண்ணல. assertion, a nature of bond in HF molecule வந்து ionic. electronegativity difference between H and F is 1.9. assertion and reasonல என்னப்பா வரும்? நேச்சர் ஆஃப் பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அயானிக். ஏன்னா அவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் 1.9. ஐ கில்லர், உங்க क्वेश्चन என்னன்னு கேளுங்க ஐ கில்லர். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரொம்ப நேரமா கேக்குறேன் அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. டெல் மீ ஒன்ஸ் மோர். எதை சொல்லணும்? டெல் மீ ஒன்ஸ் மோர்னா எது உங்களுக்கு ஒன்ஸ் மோர் வேணும் அதை சொல்லலையே நீங்க. ஓகே, யூ ஹேவ் டு பி ஸ்பெசிபிக் இல்லையா? ஏ, வெரி குட்ரா. சோ இது வந்து என்னது அப்படின்னா ஏ, அதாவது 1. assertion reason correct. reason வந்து it explains assertion. very good. magnesium is used to protect steel from rusting. magnesium is more reactive than iron. இதுவும் வந்து நமக்கு கரெக்ட் தான். மெக்னீசியம் வந்து நம்ம ஸ்டீலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஏன்னா மெக்னீசியம் ஈஸியா ரியாக்ட் ஆயிடும். சோ மெக்னீசியம் ஆக்சைடா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு தாண்டி ஸ்டீல் போய் ரப்சர் ஆக முடியாது. An uncleaned copper vessel is covered with greenish layer. Copper is not attacked by alkali. என்னப்பா ஸ்டூபிடா இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா uncleaned copper vessel. காப்பர் வெசலை நீங்க க்ளீன் பண்ணாம அப்படியே ஒரு 4 நாள் வச்சிட்டீங்கன்னா what will happen? பச்சை கலர்ல ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? அது கரெக்டா? கரெக்ட். காப்பர் வந்து ஆல்கலியால அட்டாக் பண்ண முடியும். காப்பர்ல பேஸ்ட் பட்டா காப்பர் ஏதாச்சும் ஓட்டி ஆயிடுமா, வீணாயிடுமா, ரியாக்ட் ஆகுமா? ஆவாது. ஓகே, ஆனா இது ரெண்டும் ரிலேட்டடா? இல்ல, இது ரெண்டும் ரிலேட்டட் கிடையாது. சோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், ஆனா ரெண்டு பேரும் ரிலேட்டட் கிடையாது. சோ 4. அடுத்துடா நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் போலாம். ரெடியா? ஷார்ட் ஆன்சர்ஸ் போலாம் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஃபயர் போடுங்க. Can you put a fire in the chat? A reddish brown metal combines with oxygen at less than 1370 Kelvin. B, black color compound at a temperature greater than 1370 Kelvin. C வந்து கிடைக்குது. A, B, C வந்து என்னதுன்னு கேக்குறாங்க. So, a reddish brown color metal. Okay, அப்போ நமக்கு என்ன தெரியும்? அந்த brown color metal A வந்து reddish brown இருக்கு. அப்ப அது வந்து காப்பர் தான். அப்ப அது என்னது? காப்பர். அதோடைய சிம்பிள் என்னது? Cu. காப்பர், அதோடைய சிம்பிள் வந்து Cu. ஓகே, சோ A வந்து காப்பர் அப்படின்னு எழுதிட்டோம். 1 மார்க் கிடைச்சிரும். சோ செகண்ட் வந்து என்னது அப்படின்னா அந்த காப்பர் என்னப்பா சொல்றாங்க? it is reacting less than 1370 கெல்வின்ல ரியாக்ட் பண்ணுது. less than 1370 கெல்வின்ல நமக்கு வந்து என்ன ஆகுது? it is reacting with what? it is reacting combines with oxygen அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காப்பர் வந்து O2 கூட ரியாக்ட் ஆகுது. காப்பர் வந்து பாத்தீங்கன்னா O2 கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2CuO, அதாவது காப்பர் ஆக்சைடு கிடைக்கும். CuO. ஓகே, வாட் இஸ் திஸ்? காப்பர் 2 ஆக்சைடு. மேம் அது என்ன மேம் 2 அப்படின்னா அது காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்கும். இப்போ இத பேலன்ஸ் பண்ணனும். ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, சோ 2. இங்க காப்பர் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, 2. சோ 2 2 2 கரெக்ட்டா இருக்கு. இப்போ இந்த காப்பர் 2 ஆக்சைடு தான் B. இப்போ நான் என்ன பண்றேன்னா அதே காப்பர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து greater than 1370 கெல்வின்ல ரியாக்ட் ஆச்சுனா, greater than 1270 370 கெல்வின்ல ரியாக்ட் ஆச்சுனா நமக்கு
காப்பர் 1 ஆக்சைடு கிடைக்கும். அது என்னது? Cu2O. அது CuO, இது Cu2O. அப்ப இங்க காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் காப்பர் 1 ஆக்சைடு. காப்பர் 1 ஆக்சைடு. ஓகே, வெரி குட். சோ இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணனும். காப்பர் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. சோ நான் 2 போட்டுக்கிறேன். ஆக்சிஜன் இங்க 1 தான் இருக்கு. சரியா? அதனால நான் என்ன பண்றேன், இங்க 2 இருக்கு. சோ நான் இங்க 2 போட்டுக்கிறேன். இங்க 2 போட்டா காப்பர்ல 2 2s are 4 ஆயிடும். அப்ப இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் 4 அப்படினு போட்டுக்கிறேன். அப்ப இதுதான் நம்ம காம்பவுண்ட் C. சரியா? ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு இது கொஞ்சம் கஷ்டமா புரியாத மாதிரி இருக்கோ ஒரு வாட்டி இதே வீடியோ கொஞ்சம் முன்னாடி போட்டு பாருங்க, ஈஸியா இருக்கும். A silvery white metal ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா கவனிங்க. A silvery white metal தான் A அப்படினு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல A வந்து யாரு அப்படினா சில்வர். சில்வர் உடைய ஃபார்முலா என்னதுப்பா? Ag. கோல்ட் வந்து Au, சில்வர் வந்து அலுமினியம். சில்வரி ஒயிட் மெட்டல் அப்ப வந்து யார் அப்படினா அலுமினியம். அலுமினியம் வந்து என்னது? Al. கரெக்ட்டா? A combines with oxygen to form B. இந்த அலுமினியம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு B ஃபார்ம் ஆகுது at 800 டிகிரி செல்சியஸ். ஓகே, அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அலுமினா ஃபார்ம் பண்ணும். Al2O3. Al2O3 வந்து என்னது? அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். இப்போ இத பேலன்ஸ் பண்ணலாமா? பேலன்ஸ் பண்ணலாமா? கவனிச்சீங்கன்னா இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? அலுமினியம் 2 தான் இருக்கு. இங்க 1 இருக்கு. ஆக்சிஜன் பாரு 3 2. எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? 3 2 அப்படினா இங்க 2 போட்டு இங்க 3 அப்படியே ஆப்போசிட்டா போட்டா 3 2s are 6 3 2s are 6 கரெக்ட்டா இருக்கு. அலுமினியம் 4 இருக்கு, இங்க 4 போட்டா பேலன்ஸ் ஆகிரும். சோ A வந்து அலுமினியம் and B வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு. B வந்து அலுமினியம் ஆக்சைடு. 9th லைவ் இப்ப ஆரம்பிச்சிருண்டா. அடுத்து what is rust? Give the equation for the formation of rust. Okay, so rust அப்படினா என்னது? rust உடைய chemical formula வந்து என்னது? rust அப்படினா rust is hydrated. hydrated என்ன அர்த்தம்? அதுல வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். hydrated ferric oxide. hydrated ferric oxide தான் வந்து rust. rust உடைய chemical formula இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்? எழுதிடணும். என்னது? Fe2O3.XH2O. இதான் hydrated ferric oxide. ஓகே, சோ rust எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அதுதான் அடுத்த பாயிண்ட். ஓகே, rust is formed by இப்போ நம்மளுடைய அயன் வந்து இருக்குல்ல. ஓகே, அயன் reacting with oxygen and water in air. ஏர்ல இருக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் ஈரப்பதம் கூட தான் ரியாக்ட் ஆகி நமக்கு ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இப்போ அந்த ரஸ்டோட ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுதுறோம். அயன் இருக்கு, அயன் வந்து ஆக்சிஜன் கூட சேருது and then வாட்டர் வந்து இருக்கு. சோ அயன், ஆக்சிஜன், வாட்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நமக்கு Fe2O3.XH2O. ஓகே, நமக்கு வந்து ரஸ்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, சோ நவ யூ நீட் டு நோ. நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா பேலன்ஸ் பண்ண போறேன். அயன் வந்து எனக்கு இங்க 2 இருக்குடா. சரியா? or else you can see oxygen பாருங்களேன். ஆக்சிஜன் வந்து எனக்கு இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. and then you can see அயன் வந்து அங்க 2 தான் இருக்கு. சோ நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன்? 2 போட்டுக்கிறேன். அடுத்து ஹைட்ரஜன் பாருங்க, அங்க எனக்கு 2 ஹைட்ரஜன் கரெக்ட்டா இருக்கு. ஆக்சிஜன் 3 + 1 4 இருக்கு. நல்லா கவனி, 3 + 1 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்க வந்து எனக்கு 2 + 1 3 தான் இருக்கு. சோ எப்படா பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறப்போ நான் என்ன பண்றேன்? இத வந்து just x times அப்படினு வெச்சுக்கிறேன். இது x times of water அப்படினா இங்கேயும் x times of water அப்படியே இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆக்சிஜன் மட்டும் பார். 3 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன். அப்ப என்ன பண்ணனும்? 2 இங்கேயும் 3 இங்கேயும் போட்டா 3 2s are 6 3 2s are 6 கரெக்ட்டா இருக்கும். ஆனா அயன் பாரு 2 2s are 4. அப்ப 4 அயன்.
ஓகே சோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் இத நம்ம பேலன்ஸ் பண்றோம் ஓகே வெரி குட் சூப்பர் சோ அடுத்து what are all the conditions necessary for rusting ஒரே ஒரு ரெண்டு கண்டிஷன் தான் ஓகே ஒன்னு வந்து என்னது அப்படினா there should be water moisture இருக்கணும் and then there should be airல வந்து oxygen இருக்கணும் சரியா இப்படி கூட எழுதலாம் நம்ம வந்து moisture water இருக்கணும் and then airல oxygen இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறப்போ it causes rusting okay super sama so long answers நம்ம அடுத்த கிளாसेसல பார்க்கலாம் ஓகேவா can we study long answers in the next class ready okay so இதுல வந்து உங்களுக்கு smelting process வந்து இருக்கு இல்லையா you have smelting process here yes or no so எனக்கு அடுத்த கிளாஸ் நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த smelting process மட்டும் எழுதி பார்த்துட்டு வர முடியுமா smelting process எழுதி பார்த்துட்டு வர முடியுமா நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா smelting உடைய வீடியோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனல்ல வச்சிருக்கேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தர போறேன் நீங்க என்ன பண்ணனும்னா பார்த்துட்டு எனக்கு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணனும் நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணனும் அது எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணனும் ஓகே லெட் மீ see எத்தனை பேர் அதை பார்த்துட்டு முடிச்சிட்டீங்க அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க இப்போ நான் வீடியோ லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க இப்போவே போங்க right now you go 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போறோம் அந்த வீடியோல நான் ரிவைஸும் பண்ணிருப்பேன் எல்லாமே பண்ணிருப்பேன் சரியா அவ்வளவுதான் நீங்க வந்து ஃபுல் வீடியோ கூட இது பண்ண அவசியம் இல்ல நான் 2-3 வாட்டி அதுல நான் ரிவைஸ் பண்ணிருப்பேன் ஓகே ஃபாஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படினா ஈஸியா முடிச்சிடலாம் ஓகே வாடா so can you go and see that video right now இப்போ போய் பாக்குறீங்களா ஓகே போயிட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணனும் ஓகே அந்த வீடியோக்கு கீழே நீங்க வந்து என்ன பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் சோ அதுல நான் வந்து உங்களுக்கு ஸ்மெல்டிங் process சொல்லி கொடுத்திருக்கேன் சரியா ஓகே சோ thank you so much அடுத்து எனக்கு 9th கிளாஸ் இருக்கு நான் அதுக்கு போயிடுறேன் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படினு சொல்லுங்க நன்றி டாடா ஸ்மெல்டிங் வீடியோ மறக்காம பாத்துருங்கடா கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்ணிருக்கேன் பாருங்க கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் இப்போ உடனே போயிட்டு பாத்துருங்க ஓகே டன் bye bye